இந்த கடக ராசி பற்றி பல பேர் பேசியிருப்பார்கள். 8ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை நன்மை செய்யாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உஷாராக இருந்தால், கம்மியாக பேசினால் விவாதம் குறையும். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருக்கு. 12ஆம் பாவத்தில் இருக்கிற குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருப்பதால் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு திடீர்னு லாபம் கிடைக்கும், யாத்திரைகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சலை தன்மேல் ஏற்றி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் சாந்தமாக இருங்கள். சிச்சுவேஷனை ஃபுல்லாக கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். அந்த சிச்சுவேஷன் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மகனாக போய் இருக்கலாம். ஏனென்றால் இதில் ராகுவுடைய காம்பினேஷன் 8ஆம் பாவத்தில் அகாரக தோஷத்தை உருவாகிறது. அகாரக தோஷம் வரும் பொழுது அடிபடுறது, கோபம் வர்றது, இரத்த கொதிப்பு வர்றது ஆகியவை வந்தாலும் குரு பார்வையால் சாந்தமாகிடும். வியாபாரிகளுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஆனால் அலைச்சல்ல வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஓட்டாதீர்கள். அரசியல்வாதிகளுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாரான நல்ல நேரம் என்று சொல்லும். சுமாராக போய் அப்புறம் நல்லதாக ஆகிவிடும். அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணுறவனுக்கும் இந்த மாதம் எண்டிங்கில் நல்லாவே இருக்கும்.